ஸ்ரீரங்கத்தில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிட 46 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக சார்பில் வளர்மதி, திமுக சார்பில் ஆனந்த், பாஜக சார்பில் சுப்பிரமணியம் ஆகியோர் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அண்ணாதுரை நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நேற்று ஒரே நாளில் 3 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை செய்யப்பட உள்ளது. 30ஆம் தேதி மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெற அவகாசம் உள்ளது. அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தம் மீதான கொலை முயற்சி வழக்குகளை மனுவில் குறிப்பிடவில்லை என தேர்தல் நடத்தும் அதிகாரி பழனிசாமியிடம் திருச்சி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். பாஜக வேட்பாளர் மீது கூறப்பட்டுள்ள புகார் என்ன? அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை வேட்புமனு பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு பரிசீலனை நடந்து வருகிறது. திமுக வேட்பாளர் ஆனந்த் மற்றும் அதிமுக வேட்பாளர் வளர்மதி ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியம் மீது திருச்சி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பாபு இவர் மீது 3 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதாவது 2010ஆம் ஆண்டு மாநகர குற்றப்பிரிவில் ஒரு வழக்கு, 2013ஆம் ஆண்டு உறையூரில் உள்ள ஒரு கொலை முயற்சி வழக்கு, அது மட்டுமல்ல 2014ஆம் ஆண்டு மற்றொரு மாநகர குற்றப்பிரிவில் உள்ள ஒரு வழக்கு என 3 வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இவர் தனது அபிடவிட்டில், அதாவது பிரமாண வாக்குமூலத்தில் இதை குறிப்பிடாமல் மறைத்துள்ளார். எனவே இவரது வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும், இவர் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியிருப்பதால் இதை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனிசாமியிடம் தனது புகார் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் தற்போது வேட்புமனு பரிசீலனை நடந்து வரும் இந்த ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் அதிமுக ஒன்று கூடி இந்த பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியத்தின் வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். இதே காரணங்கள், அதாவது 3 வழக்குகள் அவர் மீது நிலுவையில் உள்ள காரணத்தினால் அவரது மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று தற்போது வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து நம் பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியன் தரப்பில் கேட்டபொழுது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது ஒரு குற்ற வழக்கு, நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் குறித்து அந்த மனுவில் கேட்கப்படவில்லை, குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றுதான் அவர்கள் கேட்டிருக்கின்றனர். மேலும் நீங்கள் எதுவும், அதாவது தண்டனை பெற்றவரா, 2 ஆண்டு தண்டனை பெற்றவரா, ஓராண்டு தண்டனை பெறுவரா என்ற இது மட்டும்தான் கேட்டிருக்கிறார் தவிர மற்றபடி அவர்கள் கேட்கவில்லை என்று இவர்கள் கூறுகின்றனர்.